السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 223. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 223ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஜியாரத்தி அஹ்லில் கைரி வ முஜாலசதிஹிம் வ ஸஹபதிஹிம் வ மஹப்பதிஹிம் வ தலபி ஜியாரத்திஹிம் வ துஆஇ மின்ஹும் வ ஜியாரத்தில் மவாதிஇல் ஃபாதிலதி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 223ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய பாடத்தை துவங்க இருக்கின்றோம். ஒரு புதிய தலைப்பில் அமையக்கூடிய ஒரு பாடத்தை துவங்க இருக்கின்றோம். இப்போ இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய செய்திகள் மொத்தம் 3. ஒன்றாவது, இந்த பாடத்தை குறித்தான, இந்த தலைப்பை குறித்தான ஒரு சின்ன அறிமுகத்தை முதலாவதாக பார்ப்போம். இரண்டாவதாக, இதற்கு தோதுவாக முஸன்னிஃப் பண்ணவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து ஒரு 3 ஆயத்துகளை கொண்டு வருவார்கள். அந்த 3 ஆயத்துகளை பற்றியும் நம்ம பேச இருக்கிறோம். மூன்றாவதாக, இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய முதலாவது ஹதீஸான அந்த முதல் ஹதீஸில் குறித்தான தர்ஜுமாக்கள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம 3வது விஷயமாக பேச இருக்கிறோம். இப்ப முதலாவது விஷயம், இந்த பாடத்திற்கான தலைப்பு, இதற்கான அர்த்தமும் ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்ப்போம். இதற்கான அர்த்தத்தை பாருங்க. பாபு ஜியாரத்தி அஹ்லில் கைரி. அஹ்லில் கைரினா நல்லோர்கள், நன்மைக்கு சொந்தக்காரர்கள், நன்மை உடையவர்கள். அப்ப நன்மை உடையவர்கள் யார்? நல்லோர்கள். இப்ப நல்லோர்கள் அர்த்தம் வச்சுட்டா இங்க கரெக்டா இருக்கும். நல்லோர்களை சந்திப்பது, இன்னும் அந்த நல்லோர்களோடு ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து உட்காருவது, இன்னும் அந்த நல்லோர்களோடு சுஹபத் வைத்துக் கொள்வது, சவகாசம் வைத்துக் கொள்வது, இன்னும் இன்னும் அந்த நல்லோர்களை பிரியம் கொள்ளுதல், இன்னும் அந்த நல்லோர்களை சந்திப்பதற்கு தேடுவது, இன்னும் அந்த நல்லோர்களிடம் இருந்து துஆவை பெற்றுக் கொள்வது, இன்னும் சிறப்புக்குரிய இடத்திற்கு சென்று ஜியாரத்து செய்யுதல், சந்திக்குதல். அப்போ சிறப்பான இடத்தை குறித்த, அந்த இடங்களை குறித்து நம்ம பிரயாணம் செய்து அதை சந்திப்பது குறித்தான பாடமாக இது அமைகின்றது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இங்க நல்லோர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. அந்த நல்லோர்களோட சேர்ந்து அமருவதில் ஒரு பரக்கத்து இருக்கு. அந்த நல்லோர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்வதில் ஒரு நல்லது இருக்கு. அந்த நல்லோர்களை பிரியம் கொள்ளுதல் என்பதும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. அப்போ அந்த நல்லோர்களை சந்திப்பதற்கு தேடணும், சந்திப்பதற்கான முயற்சிகளை செய்யணும், ஜியாரத்து அதிகமாக செய்ய வேண்டும் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிபடக்கூடியதாக இருக்கும். இன்னும் அந்த நல்லோர்களுக்கு மூலமாக தொடர்பை வைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாக துஆவை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்கள் மூலம் பத்துவாவை எக்காரணத்தை கொண்டு வாங்கிவிடக் கூடாது. அவர்களுடைய அதிருப்திக்கு ஆளாகிடக்கூடாது. அவர்களுடைய அந்த துஆ என்பது அல்லாஹ்விடத்தில் கபூலாகக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களுடைய துஆவை அல்லாஹு தஆலா முழுமையாக இருக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹுடைய அவுலியாக்கள் இல்லையா, அல்லாஹுடைய நேசர்கள் இல்லையா அவர்கள்லாம்? அப்ப அவர்கள் கேட்கக்கூடிய அந்த துஆ என்பது கபூலாகக்கூடியதாக இருக்கும். நம்ம கேட்கக்கூடிய துஆ கபூலாமான்னு கேட்டா அது சந்தேகம்தான். கபூலாகலாம், ஆகாமலும் போகலாம். அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்வானாக. இப்ப அல்லாஹு தஆலா நாடினா நாம் கேட்கக்கூடிய துஆ கபூலாகும். ஆனா அவர்கள் கேட்கக்கூடிய துஆவில் ஒரு பரக்கத்து இருக்கு. அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு துஆவிற்கு எப்பொழுதும் ஒரு சக்தி இருக்கும். அந்த துஆவை நீங்க யூஸ் பண்ணி கொள்ளுங்க என்பதை குறித்தான ஒரு பாடமாகவும் இருக்கும். இன்னும் சிறப்பான இடங்களுக்கு சென்று ஜியாரத்து செய்யறது, சந்திக்கதல் செய்யுது, அப்படியும் அதை பற்றியும் பேசக்கூடிய ஒரு பாடம். இப்ப சிறப்பான இடம்னா நிறைய இடங்களை சொல்லலாம். மக்காவிற்கு போறோம், மதீனாவிற்கு போறோம், எவ்வளவு சிறப்புக்குரிய இடம். அல்லாஹுடைய இந்த பொருத்தத்தை பெற்று அல்லாஹுடைய அந்த பார்வைப்படக்கூடிய இடமாக இருக்குதா இல்லையா?
இப்ப அந்த இடத்தையெல்லாம் சென்று சேர்ந்து அதை ஜியாரத்து செய்யணும், அதை சந்திக்கணும் என்பதை பற்றியும் பேசக்கூடிய ஒரு பாடம் தான். அப்போ ஒரு விஷயம் விளங்கணும், இங்கு அந்த நல்லோர்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு கருத்து. ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். என்ன விஷயம்னா, ஒரு பால் இருக்கு, ஒரு சாதாரணமாக ஒரு பால் இருக்குன்னு சொன்னா, அந்த பாலில் நம்ம ஒரு தண்ணியை கலக்கிறோம், என்ன ஆகும்? அந்த பால் என்பது அதனுடைய அந்த அந்த தரத்தை விட கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனா பால் கெட்டு போயிடாது, பால் ஃபசாத் ஆயிராது. பால் கெட்டு போய் அது வீணாலாம் ஆயிராது. பாலை குடிக்கலாம் அந்த தண்ணி கலந்தாலும். ஆனா அந்த பாலுடைய அந்த தன்மை என்பது கொஞ்சம் குறைஞ்சி தண்ணியும் பாலும் சேரும் பொழுது ஒரு பலவீனமான ஒரு பாலாக அது அமையும். அப்போ இந்த பால் தான் சாதாரணமான நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ சாதாரணமான மக்கள் தான் உதாரணத்துக்கு இந்த பாலுன்னு வச்சுப்போம். இந்த தண்ணி யாருன்னா நம்மளை போல சாதாரணமான ஒரு மக்கள். அப்போ சாதாரண மக்களோடு சாதாரண மக்கள் சேர்வதன் மூலமாக என்ன ஆகும்? நமக்கு நம்மளுடைய ஈமான் ஒன்றும் உறுதியாகாது. நம்முடைய ஈமானு அதே நேரத்துல கெட்டும் போயிடாது. நம்ம இருக்கிற மாதிரியே நம்ம இருப்போம் அப்படியே. அது உயரவும் செய்யாது, பெருசா இறங்கவும் செய்யாது. அதே போல ஒரு ரீதியில் இருக்கக்கூடிய விஷயம்தான் இப்படிப்பட்டது. ரெண்டாவது உதாரணத்தை நம்ம பார்ப்போம். அந்த பாலுல நம்ம ஒரு சொட்டு விஷத்தை கலக்கிறோம். விஷம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சொட்டு விஷத்தை அந்த பாலுல கலக்கிறோம்னு சொன்னா என்ன ஆகும்? முழு பாலுமே விஷமாக மாறிவிடும். அப்போ ஒரு சொட்டு விஷம் கலப்பதன் மூலமாக அந்த முழு பாலும் விஷமாகிவிடும். அப்போ அந்த முழு விஷமும் பாலாகிருமா? ஆகாது. விஷம்தான் அந்த பாலை மிகைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த பாலு தான் நம்ம, இந்த விஷம்தான் ஷைத்தான், பாவம் என்ற செயல்கள், பாவம் செய்யக்கூடிய மக்கள். அப்போ அந்த அல்லாஹுடைய அதிருப்தியை விட்டு எக்காலமும் ஹராமை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களோடு அந்த பால் கலந்தது, நம்ம போய் கலந்தோம்னு சொன்னா அவர்களுடைய தன்மை தான் நமக்கு அமையக்கூடியதாக ஆகும். அப்போ அவர்களை போலவே அவர்களுடைய சிஃபத் என்பது நம்மிடம் வந்து பாயக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்மளுடைய ஈமானம் வீணா போயிரும், நம்மளும் வீணா போயிருவோம். அவர்களுடைய சிஃபத்தை நமக்கு வந்தா நல்லா இருக்குமா? அவ்வளவுதான், நம்மளும் அவர்களை போலவே மாறிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது ரெண்டாவது விஷயம். அதுவே மூன்றாவது விஷயத்தை பார்ப்போம். அதே மாதிரி சாதாரணமா ஒரு பால் இருக்கு, ஆனா அந்த பாலுல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு தேனை சேர்க்கிறோம். ஒரு ஸ்பூன் தேன் எடுத்து, ஹனி இருக்குதா இல்லையா, ஹனி, அந்த தேனை எடுத்து அந்த பாலில் ஊத்துறோம். ஊத்துனா என்ன ஆகும்? அந்த பால் என்பது அது இருக்கக்கூடிய அந்த தன்மையை விட உறுதி பெறக்கூடியதாக இருக்கும். ஒரு உறுதிமிக்க ஒரு பாலாக அந்த பால் அமையக்கூடியதாக இருக்கும். அதன் காரணமாக, இந்த தேனின் காரணமாக. அப்போ இந்த தேன் தான் நல்லோர்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நேசர்கள் தான் இந்த தேனை போல. அப்போ அந்த தேனை ஒரு சாதாரண ஒரு மக்களான அந்த பாலான அந்த மக்களிடத்தில் அது கலக்கும் பொழுது அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த அருமையான குணங்கள் எல்லாம் நம்ம இடத்துல வரும். அவர்கள் செய்யக்கூடிய நன்மையை நம்மளும் பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இப்ப நம்ம கூட இருக்கிறவன் எப்படி இருக்கிறானோ அதே போலதான் நம்மளும் இருப்போம். இப்ப நம்ம கூட இருக்கிறது ஷைத்தானா தான் நம்மளும் ஷைத்தான் ஆகிரும். கூட இருக்கிற மக்கள் சாதாரணமா தான் நம்மளும் சாதாரணமா தான் இருப்போம். கூட இருக்க மக்கள் தரமிக்கவர்களா இருந்தா நம்மளும் தரமிக்கவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு. அப்போ இந்த உதாரணத்தை கொண்டு சொல்லலாம். அப்ப இதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த பாடம். நல்லவர்களோடு கலந்திருப்பதன் மூலமாக தான் அல்லாஹுடைய முழு பொருத்தத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது, ஒரு வரப்பிரசாதம் என்பதை அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த பாடம். அப்போ இந்த பாடத்திற்கான சின்ன அறிமுகத்தை நம்ம இப்ப பார்த்தாச்சு. இப்ப அடுத்தபடியாக இந்த பாடத்தில் சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்கள், அதற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய அந்த முதலாவது ஹதீஸ், அந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாவையும் இப்ப நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். 45வது பாடம். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 45வது பாடமாக இது அமைகின்றது. அப்போ இந்த பாடத்தினுடைய பெயர் என்னன்னா, பாபு ஜியாரதி அஹ்லில் கைரி வ முஜாலசதிஹிம் வ சுஹபதிஹிம் வ முஹப்பதிஹிம் வ தலபு ஜியாரதிஹிம் வ துஆஇ மின்ஹும் வ ஜியாரத்தில் மவாதிஇல் ஃபாதிலதி என்று அமையக்கூடிய பாடமாக இருக்கு. அப்போ இதற்கான அர்த்தத்தை, இதற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. அப்போ இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து ஒரு 3 ஆயத்தினை கொண்டு வருவார்கள் என்பதாக நம்ம மேல சொன்னோம். இப்போ அந்த 3 ஆயத்துக்களை பற்றி நம்ம பார்ப்போம்.
இப்ப பாருங்க, قال الله تعالى, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலா சொன்னான், وإذ قال موسى لفتاه لا أبرح حتى أبلغ مجمع البحرين أو أمضي حقبا صدق الله العظيم என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத்து. இப்போ இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்ன பாருங்க. وإذ قال موسى لفتاه, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய பணியாளரிடத்தில் சொன்னதை நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள். என்ன சொன்னாங்க? லா அப்ரஹு, நான் ஓய்வு பெற மாட்டேன், ஹத்தா இதுவரை என்று சொன்னால், அப்லுக மஜ்மா அல் பஹரைனி, இரண்டு கடல்கள் ஒன்று சேரும் இடத்தை நான் அடையும் வரையிலும் நான் ஓய்வு பெற மாட்டேன். அல்லது அம்விய ஹகுபன், வருடக்கணக்கில் நான் போய்கொண்டே இருப்பேன், கடந்து சென்று கொண்டே இருப்பேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்ன பொழுது, அப்போ அந்த தன்னுடைய பணியாளர்களிடத்துல, பணியார் ஒருத்தர் இருந்தாரு, அவர் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்ன ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். அவங்கள சொன்னாங்களாம், இரண்டு கடல்கள் ஒன்று சேரும். இப்போ இரண்டு கடல்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த இடத்த நான் சந்திக்கிற வரைக்கும், அதை நான் போய் சென்று சேர்ற வரைக்கும் நான் ஓய்வு பெற மாட்டேன். அது வரைக்கும் நான் நடந்து கொண்டே இருக்கக்கூடியவனாக இருப்பேன். இன்னும் பல வருடங்களானாலும் சரி, அந்த கடலை நோக்கி நான் நடந்து கொண்டு இருக்கக்கூடியவனாகவே இருப்பேன். இது எது? இந்த ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பார்க்க சென்ற சம்பவத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். அந்த சமயத்துலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அவர்களுடைய பணியாளரும் அந்த ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திப்பதற்காக போறாங்க. அப்போ அந்த போகக்கூடிய சமயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்ன இந்த வார்த்தை தான். என்ன வார்த்தை? நான் அந்த கடலை அடைகிற வரைக்கும், அதாவது அந்த ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அதற்கு அருகாமையில் தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் காட்டி தந்த அந்த நடைமுறையில், அந்த வழியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்றாங்க, நான் அந்த ரெண்டு கடலையும் பார்க்கிற வரைக்கும் நான் ஓய்வு பெறவே மாட்டேன், நான் நடந்து கொண்டே இருப்பேன், அதை நான் அடைந்தே தீருவேன். அப்போ என்னை விட சாலிஹான ஒரு நபர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நான் பார்க்கறதுக்கு நான் கண்டிப்பா போயாவேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய பணியாளருக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை இந்த ஆயத்தின் மூலமாக பதிவு செய்து தருகிறான். அப்போ பாருங்க, இந்த ஒரு ஆயத்து இந்த பாடத்திற்கில பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன பாருங்க. இதுல என்ன விஷயம்னா, இங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது, அவரை நான் ஜியாரத்து செய்தே தீருவேன். அவங்க யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை விட இல்மால் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். உங்களை விட இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய ஆன்மீகத்தை, நிறைய அறிவினை நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் திகைச்சு போயிட்டாங்க. அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா, அவரை நான் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அது பல வருஷம் நடந்தாலும் சரி, எத்தனை வருஷம் நடந்து சென்றாலும் சரி, அந்த கடலை அடைஞ்சி அந்த ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்துட்டு தான் நான் திரும்ப வருவேன் என்று தன்னுடைய பணியாளருக்கு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அந்த ஜியாரத்து ஸாலிஹீன், அந்த நமது பாடமும் அதை தான் பத்தி பேசுது, ஜியாரத்து அஹ்லுல் ஹைர். அப்போ அந்த நல்லவர்களை ஜியாரத்து செய்கிறது, அவர்களை சந்திப்பதற்கு தேடுதல், சந்திக்குதல் என்ற விஷயத்தை பற்றி பேசக்கூடிய பாடம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் செயலும் இந்த ஒரு விஷயத்தை தான் உணர்த்துகிறது. இதன் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கீழ கொண்டு வந்தாங்க. பாருங்க, இலா கௌலிஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹ்வின் சொல் வரை. அப்போ இது ஆயத்தை பாதியிலே கட் பண்ணியிருக்காங்க. இதுல முழு செய்தி வரைக்கும் பார்த்துட்டு பின்பு அதற்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு ஆயத்தை பற்றி சொல்கிறார்கள். பாருங்க, قال له موسى هل أتبعك على أن تعلمني مما علمت رشدا صدق الله العظيم. அப்போ இதுல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, قال له மூசா, அப்போ இதுவரையும் இந்த ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சந்தித்து விட்டாங்க, பார்த்தாச்சு. பார்த்த உடனே அப்ப சொல்றாங்க, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்டார்கள், அவரிடத்துல கேட்டாங்க, ஹல் அத்தபிஉக, உங்களை நான் பின்தொடரட்டுமா, அலா அன் துஅல்லிமனி மிம்மா அல்லிம்த ருஷ்தன், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நன்மையானதை, அதாவது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நன்மையானதிலிருந்தும் எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அதன் மீது உங்களை நான் பின்தொடர்ந்து வரட்டுமா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டார்கள், அந்த ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள்ட்ட. அப்போ அந்த ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட தேர்ச்சி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான்.
அப்போ அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்கிறாங்க, உங்க பின்னாடியே நான் வந்தா அல்லாஹு தாலா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தானே இல்லையா? உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட அந்த இல்ம எனக்கும் நீங்க கத்து தருவீங்களா? அப்போ உங்க பின்னாடி நடப்பதன் மூலமாக நானும் அதை கற்றுத் தருவதற்கான, அதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது எனக்கு இருக்குதா? அதை நான் கத்துக்க முடியுமா? என்ற ஒரு ஆசையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கிட்ட இந்த செய்தியை கேட்டாங்க. அப்ப இந்த ஒரு செய்தியும் இந்த பாடத்திற்கு தோதுவாக தான் வருது. அப்போ அவர்களோடு ஜியாரத்து செய்து அவர்களுடைய அந்த இல்மையை கற்றுக்கொள்ளுதல், அவர்களுடைய அந்த சகவாசத்தை, சுஹபத்தை வளர்த்துக் கொள்ளுதல். அப்ப அவங்க பின்னாடியே போறதன் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க இல்லையா, அவங்க கூடயே இருக்கிறாங்க. அப்போ அது பேர் சுஹபத் தானே. அவங்க கூடயே தொடர்பாக இருக்கிறது மூலமா ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் நமக்கு. அப்படின்னு நினைச்சுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டாங்க. அப்போ இந்த செய்தியின் காரணமாகவும் தான் இந்த பாடத்திற்கு இதுவும் தோதுவாக வர்றதுனால தான் இந்த ஆயத்தினை முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செஞ்சு தந்தாங்க. பாருங்க, அல் கஹ்ஃப் சூரத்துல் கஹ்ஃப்ல 60, 66 60வது ஆயத்திலிருந்து 66வது ஆயத்து வரையிலும். இப்ப 60க்கும் 66க்கும் இடைப்பட்ட ஆயத்துக்கள் தான் இந்த ஆயத்துக்கள் கஹ்ஃப் என்ற சூறாவில் என்பதாக நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப 2 ஆயத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்போ 3வது ஆயத்தை நம்ம பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வஸ்பிர் நஃப்ஸக, உங்களுடைய நப்சை நீங்கள் பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக்கிக் கொள்ளுங்கள். மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் தங்களுடைய ரப்பிடத்தில் துஆ செய்து கொண்டிருப்பார்களே, பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்களே, அத்தகையவர்களோடு உங்களுடைய நப்சை நீங்கள் பொறுமையாக்கிக் கொள்ளுங்கள். யுரீதூன வஜ்ஹஹு, இன்னும் அவர்கள் அந்த ரப்பிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையே நாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையே நாடுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அத்தகையவர்களோடு நீங்களும் பொறுமையோடு இருந்து கொள்ளுங்கள். அப்போ நல்லோர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். நல்லோர்கள் எத்தகையவன்னு சொன்னா, ஒரு துவா நமக்கு அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னா அது உடனே நிறைவேறணும்னு நினைக்க மாட்டாங்க. நமக்கு உடனே அல்லாஹ் கேட்ட உடனே நிறைவேற்றணும் அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு வாட்டி இதுவா செய்ய மாட்டாங்க. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அல்லாஹ்விடத்துல பிரார்த்தித்து கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இன்னும் அல்லாஹ் சொல்றான், அவங்க பிரார்த்திப்பது இந்த உலக தேவைக்காக கிடையாது. அவங்க இந்த உலகத்துல காசு பத்தலன்னு அவங்க செய்யறாங்களா? இல்ல உடுக்கிறதுக்கு உடை இல்ல, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல, அதற்காக அவன் அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறார்களா? இல்லை. யுரீதுன வஜ்ஹஹு என்பதாக அல்லாஹ் சொன்னான். அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடுகிறார்கள், பொருத்தத்தையே நாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ அவங்களுக்கு நாட்டமே அல்லாஹ் தான். அல்லாஹ்விடத்துல இப்படி மன்றாடி கேட்பதன் மூலமாக அல்லாஹ்வை எப்படியாவது அடைந்து விடலாமா? அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்று வரலாமா? அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானா என்ற ஒரு ஆசையில், என்ற ஒரு ஆர்வத்தில் தான் அவர்கள் துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் காலம் முழுவதும் துஆ செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. காலையிலும் மாலையிலும் அவர்கள் காலம் முழுவதும் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்களா இல்லையா? அத்தகையவர்களோடு நீங்களும் பொறுமையோடு இருந்துங்க. அப்போ இவங்கெல்லாம் சாலிஹான மக்கள். இந்த சாலிஹான மக்களோடு நீங்களும் பொறுமை காத்து சாலிஹீனான ஒரு ஆளாக நீங்களும் இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இவங்க எப்படி பொறுமை காத்திருக்கிறாங்களோ இதே மாதிரி இவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த பொறுமை என்ற தன்மையை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ இவர்களிடம் இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காமித்தான். இந்த ஒரு ஆயத் பாருங்க, அல் கஹ்ஃப், இந்த ஆயத்தும் கஹ்ஃப் என்ற சூறாவில் தான் பதிவு செய்யப்படுது. 28வது ஆயத்தாக கஹ்ஃப் சூறால இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்றாங்க. இந்த ஆயத்து முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இதுவும் இந்த தலைப்பிற்கு தோதுவாக அமையக்கூடியதுதான். அப்ப இதுல அல்லாஹ் நல்லவர்களை பத்தி சொன்னான். நல்லவர்களோடு நீங்கள் பொறுமையோடு இருங்கள். அப்போ மஅல்லதீனன்னு சொன்னான். அவர்களோடு, அவர்களை போல நல்லா சொல்ல, அப்படி அல்லாஹ்வை பிரார்த்திக்க கூடியவர்களை போல நீங்களும் பொறுமையோட இருங்க. அப்படி அவங்க பொறுமையா இருக்கிற மாதிரி நீங்களும் பொறுமையா இருங்கன்னு சொல்லல. அவர்களோடு நீங்களும் பொறுமையா இருங்கன்னு சொன்னான். அப்போ அவர்களோடு நீங்கள் சகவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ சகவாசத்தை வைத்துக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று, நல்ல நட்பு கிடைத்து அவர்கள் மூலமாக நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த பாடத்துல முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 9 ஆயத்துக்கள் விளக்கத்தையும் முழுமையாக நம்ம பார்த்தாச்சு.
அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதலாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம். 360வது ஹதீஸ். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 360வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال அந்த அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், قال அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், சையதுனா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னதாக அந்த அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்போ அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லி உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா, அந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல அவர்களுக்கு அந்த அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. ஹுமாவுடைய லமீர் ஒன்று சையதுனா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று சையதுனா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அவர்கள் இருவரை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. சொல்றாங்க, எப்ப சொன்னாங்க? பஅத வஃபாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்பு, அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு அந்த அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் ஒரு செய்திய உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க. என்னன்னா, பாருங்க, இன்தலிக் பினா, நம்மை கொண்டு செல்லுங்கள், இலா உம்மி ஐமன, உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் பக்கம் நம்மை கொண்டு செல்லுங்கள், நசூருஹா அவர்களை நாம் சந்திப்போம், கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூருஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக, சந்திக்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்களே, அதே போல நாமும் அவர்களை சந்திப்போம் என்று அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப உமர் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் எப்படி உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா அவங்களை போய் பார்க்கக்கூடியவர்களா இருந்தாங்க, நம்மளும் அவங்களை போய் ஜியாரத்து செய்வோம், நம்மளும் அவங்களை போய் ஒரு சந்திப்போம் அப்படின்னு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் புறப்படுறாங்க. அப்போ ஃபலம்மன் தஹயா இலைஹா, அந்த உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் பக்கம் அந்த அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவ்விருவர்களும் சென்று சேர்ந்த போது, பக்கத் அந்த உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா அழுது விட்டார்கள். இப்போ உம்மு ஐமன் ரதியல்லாஹு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இப்போ ஒன்றும் புரியல, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹவர்களுக்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹுக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஃபகாலா லஹா, அந்த உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல அந்த அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரும் கேட்டாங்க, மா யுபகீகி, உங்களை அள வைப்பது என்ன, எது உங்களை அள வைக்கிறது, அமா தஅலமீன, நிச்சயமாக நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள், அன்னமா இந்தல்லாஹி கைருன் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கும் ஒன்று கைரானதாகவே இருக்கு என்பதை நிச்சயமாக நீங்க அறியக்கூடியவர்களா இருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் என்பது அல்லாஹ்விடத்துல அது ஒரு கைரு தான். அது எந்த விதத்திலையும் அது ரொம்ப துக்கத்திற்குரிய விஷயமோ அழக்கூடிய விஷயமோ இல்லை என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்து ஏன் அழுவுறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ ஃபகாலத், அந்த உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இன்னி நிச்சயமாக நான், லா அபுக்கி நான் அழமாட்டேன், அன்னி நிச்சயமாக நான், லா அலமு, இங்க லா அலமு என்பதாக போட்டிருக்கிறாங்க, இது தவறு. லா அலமு என்பதுதான் சரியானது. இந்த அலிஃபுக்கு, ஆனா இந்த அலிஃபுக்கு இங்கதான் ஹம்சா என்பது வரணும். இங்க தவறாக போட்டிருக்காங்க. லா அலமு கிடையாது, லா அலமு. திட்டமாக நான் அறிவேன், அன்னமா இந்தல்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருக்கும் ஒன்று, கைருல் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கைர் என்பதை நான் அறிவேன், நான் அழமாட்டேன் என்று சொன்னார்கள். அப்ப நான் ஒன்னும் அறியாம ஒன்னும் நான் அழுவல, இந்த காரியத்தினால நான் அழுவலன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இருக்கும் ஒன்று கைரானதாக தான் இருக்கும், அது நன்மையானதாக தான் இருக்கும். அல்லாஹ் ஒரு விஷயத்த செய்யறான்னு சொன்னா அது என்னைக்கும் தப்பா ஆகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் நிகழ்ந்தது என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் ஒரு கைரான காரியம்தான். அதற்கான சூட்சமம் அல்லாஹ்விற்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. 1000 சொல்லலாம், சுடுதா சீக்கிரம் வஃபாத் ஆயிட்டாங்களே, அல்லாஹ் எடுத்துக்கொண்டானே அப்படின்னு சொல்றதுக்கு அவசியம் கிடையாது. அல்லாஹ்விற்கு தெரியும் இது கைர் என்று. அப்போ இதை நான் அறிந்தவனாக தான் நான் இருக்கிறேன். அப்போ இதை நான் அறியாம நான் ஒன்னும் அழமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் அறியாம நான் ஒன்னும் அழுவலப்பா, வலாக்கின் என்றாலும், அபுக்கி நான் அழுகிறேன், அன்னல் வஹய நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த இறை செய்தியாகிறது, பதின் கத்அ மினஸ் ஸமாஇ,
அந்த வானத்திலிருந்து வரும் இறை செய்தியாகிறது நின்று விட்டது. அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். அப்ப இதன் காரணமாக தான் அழுகுற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் வஹை எப்படி இறங்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தானே அல்லாஹ் தஆலா வஹை இறக்கி தருவான். அவர்களே இல்லைன்னு சொன்னா வஹை எப்படி வரும்? அப்ப இப்போ அல்லாஹ்விடமிருந்து இந்த ஒரு செய்தியும் இதற்கப்புறம் எந்த காலத்திலும் வராதே என்று நினைத்துதான் நான் அழுகிறேன் என்று உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ ஃபஹய்யஜத்துஹுமா அலல் புகாய், அந்த அழுகையின் மீது அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்விருவரையும் அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஆக்கிவிட்டார்கள். ஃபஜஅல, இன்னும் அவர்கள் இருவரும் ஆகிவிட்டார்கள். யப்கியானி மஅஹா, அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சேர்ந்து அழக்கூடியவர்களாக அந்த அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரும் அழக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க. அவங்களும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள் என்ற ஒரு செய்தியை இங்க நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தராங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸ்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை சந்திப்பதற்காக ஜியாரத் செய்கிறதுக்காக போனாங்களோ, அதே மாதிரி நம்மளும் போவோம் என்பதாக ஒரு விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அந்த ஜியாரத் என்ற ஒரு விஷயத்தை தான் முன்வைத்தாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அருமையான ஒரு சஹாபியாக இருக்காங்க, ஒரு பெண் சஹாபியாக இருக்கிறாங்க. அவர்கள் நல்ல சாலிஹான ஒரு ஆளாக இருக்கிறாங்க. அதன் காரணமாக அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஜியாரத்து செய்ய போயிருக்காங்கன்னு சொன்னா, நம்ம ஜியாரத்து செஞ்சாலும் அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் என்று இந்த ஜியாரத்தை இங்கு முற்படுத்தினாங்க. அந்த விஷயத்தை இங்கு முன்னிலைப்படுத்தினாங்களா இல்லையா? இதன் காரணமாக தான் இந்த பாடத்திற்கு கீழே இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைய பாடத்துல இந்த புதிய தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகமும், அதுல சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்களும், அதுல வரக்கூடிய முதலாவது ஹதீஸான இந்த 360வது ஹதீஸான இந்த ஹதீஸை பற்றியும் முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செய்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 391 அப்படின்னு தவறாக போட்டிருக்கு. இங்க 61 என்பதாக வரணும். இங்கு தவறு, 61 தான் வரணும். இது நுஸ்ஹா பல, சரிங்களா? 391 கிடையாது, இது 360வது ஹதீஸ், இது 361வது ஹதீஸ். 99 என்பதாக தவறாக போட்டிருக்கிறாங்க. இப்ப அடுத்த பாடத்துல இந்த 361வது ஹதீஸை குறித்தான செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.